தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வடம் திரைப்படத்தோட டீம் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயத்த பேசி கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க 3 பேரும்? நானும் நல்லா இருக்கேன் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த மூவி. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இந்த படம் உருவான கதையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். இந்த படம் உருவான கதை. ஆமாம், எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பற்றி. உருவான கதை அதாவது படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ இப்படி ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன கதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும்போது, சரி சராசரி ஒரு லவ், காதல், ஃபைட்டு இப்படி தான் ஒரு விஷயம், ஏதாவது புதுசாக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இதுக்குள்ளே ஒரு சின்ன உயிர், ஒரு உண்மை சம்பவம் இருக்குது. எங்கள் வீட்டில் நடந்த ஒரு மாட்டோட உண்மை சம்பவம். அந்த மாட்டோட ஃபெயில் அதை எடுத்துக்கிட்டு சரி மாட்டை பற்றி ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த வடம் உருவாச்சு. உருவாச்சு. அப்புறம் கதை ரெடி பண்ணிவிட்டு சார்கிட்ட கதை சொன்னோம். சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சுல பிடிச்சிருந்துச்சு. அதனால அப்படியே ஆரம்பிச்சு. அப்புறம் எங்கள் தயாரிப்பாளர் வந்து எங்கள் வேண்டியது எல்லாமே செஞ்சாங்க. அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் அசம்பிள் பண்ணி இன்றைக்கி அழகாக ஒரு படமாக இமான் சாரோட இசையில் ஒரு அற்புதமாக வந்திருக்கு. கதை இப்படி தான் உருவாச்சு. ஓகே. ஸோ விமல் சாரை வந்து அவர்கிட்ட போய் நரேட் பண்ணலாம் அப்படின்றத ஆல்ரெடி எழுதும் போதே அவர் தான் மைண்டில் இருந்தாரா எப்படி? கதை பண்ணோம். ஓகே. நான் எப்போவுமே கேரக்டரை வச்சு தான் கதை பண்ணேன். ஓகே. கேரக்டரை வச்சு ஒரு வெற்றின்னு ஒரு கேரக்டரை வச்சு ஒரு கதை பண்ணோம். அந்த வெற்றி கதை பண்ணும் போதே யாருன்னு ஒரு சில மைண்டுக்குள்ளே வரும்ல. அப்போது ஒரு வில்லேஜில் சார் விமல் சார் மாதிரி ஒரு சைலண்டாக இருக்கிற ஒருத்தர் ஆக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும்? ஓகே. ஒரு அமைதியாக இருக்கிற கோவப்பட்டால் இந்த பிரபஞ்சத்தில் வேறு மாதிரி இருக்கும். அது அப்படிங்கும்போது விமல் சார் கரெக்டாக இருப்பாருங்க. இப்போ சார்கிட்ட சொன்னோம். சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஃபஸ்ட்டு கதை கேட்டோன்னே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்றத பற்றி? வடம் திரைப்படம் இது வந்து என்னன்னா, ஒரு வடமாடு மஞ்சு வரட்டு, அந்த தென் மாவட்டங்களில் எல்லாருமே ஜல்லிக்கட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து வடமாடு. அதாவது வடமாடுனா ஒரு கிரவுண்டுக்குள்ளே மாடு விளையாடும். ஓகே. அதை 9 மாடுபிடி வீரர்கள் சேர்ந்து இந்த மாட்டை வந்து காலை அடக்கணும். காலை ஜெயிக்குதா மாடுபிடி வீரர்கள் ஜெயிக்குதாங்கிறதுக்காக ஒரு 20 நிமிஷம் டைம் கொடுத்துருவாங்க. அந்த கிரவுண்டை சுற்றி இந்த மாட்டை வந்து இது வந்து ஒரு நல்ல புது விதமான ஒரு கேம். ஓகே. இதை வச்சு பின்னணியில் இந்த கதை வடம்ன்ற திரைப்படத்தோட கதை வந்து இதை வச்சு சொல்லுவாங்க. கதை கேட்கும்போது கொஞ்சம் புதுசாக கதை பழசு தான். அதோட கண்டென்ட்டு, அந்த பேக்ரவுண்டு, போக்குவரத்து எல்லாமே இது கொஞ்சம் புது இதாக இருக்கும். ஒரு ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கோம், வடமாடு மஞ்சு வரட்டு நம்ம இன்னும் பார்த்ததில்ல. இது அந்த வடமாடு பேசிக்காக இருக்கனால ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு வடமாடு மஞ்சு வரட்டை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு கதைகள்லாம் வச்சு ஒரு அருமையாக பண்ணியிருந்தாங்க. கேட்கும்போதே ஒரு பிடிச்சது. ஒரு வில்லேஜு, ஒரு கிராமத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல கிராம மக்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல கதையாக இருக்கும். ஓகே. ஸோ அது இல்லாமல் காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கும்ல, உங்களுக்கும் மாடுக்கும் லைக் பிடிக்கிற மாதிரி, அதெல்லாம் எப்படி ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி நடந்துச்சு? நான் வந்து என்னன்னா, நானும் ஒரு மாடுனா பயம் கிடையாது. ஆனால் ஒரு ஜல்லிக்கட்டு மாடுனா என்னதான் ஒரு மாடுபிடி வீரராக இருந்தால் கூட ஒரு சின்ன ஒரு அவங்களுக்கு டெக்னிக்கல் தெரியும். மாடு இப்படி வந்துச்சுன்னா எங்கிட்ட அதுங்கன்னு பயம். நமக்கு அந்த அளவுக்கு டெக்னிக்கல் தெரியாது, ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு தெரியும். அதனால இந்த இந்த பாண்டிமணி மாடு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பழகிறதுக்கு. அதுக்கப்புறம் பழகணுன்னா ரொம்ப ஜாலியாக ஆயிடுச்சு. ரொம்ப கேஷுவலாக. இப்போ ஷார்ட்லாம் சொல்லும் போது இப்போ ஒன்மோர்னா நானும் மாடு தான் அங்கே போனோம். ஒரு 4-5 நாள்லாம் அந்த மாடு வளர்க்குறவங்க கூடவே வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அவங்களாம் ஒன்மோர்னா நாங்களே மாடை பிடிச்சிட்டு அங்கே போகிறது, திருப்பி அங்கே வந்து ஆக்ஷன்னா அப்படியே மாடை பிடிச்சிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா பழகிடுச்சு மாடு. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். நல்லா பழகிடுச்சு. வெரி நைஸ். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்றத பற்றி? இது இப்போ எங்களுக்கு வந்து முதல் படம். ஆமாம் சார், இயக்குனர் சார் வந்து கதை சொல்லும் பொழுது அவ்வளோ அழகாக சொன்னார். படம் லைவாக பார்க்குற மாதிரியே இருந்தது. சரி அப்படின்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பண்ணும்போது ஒரு கதை சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தோம். அதேமாதிரி படமும் இப்போ பார்த்தேன். ஓகே. பார்க்கும்போது என்ன கதை சொல்லியிருந்தாலும் அதை விட எக்ஸ்ட்ரா நிறையா நல்லா பண்ணியிருந்தார். ரெண்டாவது கதை இப்போ படம் எடுக்கும்போது நான் கூடவே இருந்தேன் அவர் கூட. ஓகே. அவருக்கு ஒரு கோ டைரக்டர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கூடவே பயணம் பண்ணோம், கூடவே இருந்தோம். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு படம் ஒரு 2.5 மணி நேரம் பார்க்கும்போது சரி ஓகே நல்லா இருக்குன்னு அப்படி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே. உள்ளே வந்து பார்க்கும்போது அவங்க படுற கஷ்டங்கள் வந்து அளவற்ற கஷ்டம், அவங்க மேலே அளவற்ற மரியாதையும் வருது. எனக்கு ஒரு அழிந்து போகிற விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு அதை தெரியப்படுத்தும் போது அதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஷன் செலவை தாண்டி உள்ள அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு. இப்போ ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அந்த கமிட்மெண்ட் முடிக்கணும். அது மாதிரி ஒருத்தர் வராட்டினா அன்றைக்கி ஷெடியூல் இதாயிரும். என்னோடய ஷெடியூல் எல்லாமே பொருள் செலவு அதிகமாகி அப்படி நின்றோம்.
இது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. அதை தாண்டி இயற்கையும் இறைவனும் எங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணாங்க அந்த படம் இது. ஏன் அப்படின்னா நம்ம சிவனுக்கு முன்னாடி நந்தீஸ்வரர் இருப்பார். ஸோ அது சம்மந்தமாக இருந்தாலும் மாட்டுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது. இன்ன வரைக்கும் எல்லா பொருளும் அதுக்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறது அத்தனையுமே அது கூட தான் நம்ம உயிரிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் எல்லார் வீட்டிலையுமே ஒரு நெய்யோ பாலோ தயிரோ இது இல்லாமல் இருக்காது. 8 கோடி மக்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்க தான் செய்யும். மாட்டோட நம்ம கணக்கில் தான் இருக்கிறோம். ஸோ அவர் கதை சொல்லும்போது மாட்டுக்கு உண்டான சொல்லி ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்தோம். அதுக்கப்புறம் இவங்களோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னமும் நிறையா படங்கள் இந்த மாதிரி எடுக்கணும், மக்களுக்கு நிறைய போய் சேரணும், நல்ல விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்ட்டு ஒரு கதை பண்ணிடலாம் சொல்லி பண்ணோம். ஓகே. பொதுவாக நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவ்வளோவா வரமாட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஓவராலாக இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இதே மாதிரி புது ப்ரொடியூசர்கள் வந்து பணத்தை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இதில் மட்டும் இல்லை, சினிமாக்களில் மட்டும் இல்லை, எந்த தொழில் எடுத்தாலும் அந்த தொழிலை நேசிக்கணும், அதை முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் அதில் ஈக்குவலான பிரச்சனை வேறு வெற்றி தோல்வியை நம்ம சந்தித்து அதை சரியாக கொண்டு போக முடியும். அந்த எந்த தொழிலாக இருந்தாலும் அதை நம்ம முழுசாக நம்ம நேசிக்கணும், அதில் நம்ம பயணம் பண்ணணும். ஸோ பண்ணால் தான் அதில் ஏற்றத்தாழ்வு நமக்கு தெரியும், அதை சரி பண்ண முடியும். அது மாதிரி இந்த இப்போ சினிமா துறையில் வந்துட்டு என்னை ஒரு இதுலேயுமே அவங்க அவாய்ட் பண்ணல, எல்லாத்தையுமே கூப்பிட்டு போகிறாங்க. டிஏஆர் இருக்கட்டும், ஆர்ஆர் இமான் சார்ட்ட ஆர்ஆர் இருக்கட்டும், மிக்சிங்காக இருக்கட்டும், எபக்ஸாக இருக்கட்டும், எல்லா பக்கமே நம்மளை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஜிசி ஒர்க்கு முதல்ல என்னை உட்கார வச்சுருவாங்க. நாங்களும் ஃப்ரெண்ட்லி எல்லாருமே. எடிட்டர் சாப்பிட்டு கொடுப்போம், நல்லா சப்போர்ட் பண்ணார். அது மாதிரி எல்லாரோட நல்லா நெருக்கமாக பழகணும். ஒரு குடும்பமாக உறவாக இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய உறவு கிடைச்சது. எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டுங்கிறது மனிதர்களோட அன்பு தான். இந்த வாழ்க்கையில் நான் பெருசாக நினைக்கிறது நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷப்படுத்தி நம்ம வச்சுக்கணும். அவங்கள்ட்ட இருக்க அன்பு தான் நம்மளோட மிகப்பெரிய கிஃப்ட் இந்த லைஃப்பில் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது மாதிரி சினிமா ஃபீல்டில் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு விதமாக இருந்தது, உள்ளே வந்து பார்த்தா ரொம்ப அழகாகவும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிறாங்க. சார்லாம் ஆஃபீஸ் தேடி வந்தார், ஒரு ஃபோன் எடுத்து பேசும்போது அண்ணே என்னண்ணே அப்படின்னாரு. எல்லாம் ஃபேமிலியாக ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு. யாருமே பார்த்து ஒரு ஒதுக்குற மாதிரிலாம் இல்லை, நல்லா இணைப்பாக பண்ணாங்க. இமான் சார் மித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. டயத்துக்கு கரெக்டாக வந்தாங்க, கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. யாருமே டைம் மிஸ் பண்ணலை, எல்லாருமே கரெக்டாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அது இறைவனுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அருமை, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சூப்பர். சார் இந்த படம் வந்து ஜனவரியில் இந்த பொங்கலுக்கு வந்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில டாக்ஸ் வெளியில் பார்த்துருந்தேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் வந்துட்டு தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் படம் ஆரம்பித்து 5 மாதம் தான் தம்பி, கரெக்டாக வேலைகள் போய்கிட்டே இருந்துச்சு. அதுதான் காரணம், வேறு எந்த காரணம் இல்லை. அதுதான் நல்லா இருந்தது. எல்லோரும் மாதிரி எல்லோரும் யோசிக்கும் போது படம் எடுத்து எனக்கு அதானே வச்சுருப்பேன். அது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்துச்சு. ஓகே, இருந்தாலும் ஏன்னா ஜனநாயகம் பெரிய படங்கள் வர்றதா இருந்துச்சுல்ல, அப்போ நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வரணும்னு கொஞ்சம் வேலையை இப்படி பெரிய படங்கள் வரும்போது நம்ம வேணாம்னு நினச்சோம். ஏன்னா ஒரு நல்ல கதையை கொண்டு போயிட்டு நம்ம ஒரு இடத்துல விடக்கூடாதுல்ல அப்படின்னு இயற்கையாக இந்த டேட்டு தான் முடிவு பண்ணியிருக்கு நான் நம்புகிறேன். ஓகே, நீங்கள் தான் பிளான் பண்ணியிருந்தீங்களா நம்ம இந்த டேட்குள்ளே முடிக்கணும், அந்த டேட்குள்ளே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி? எப்பவுமே வேலையை மட்டும்தான் பார்ப்பேன் தம்பி. பிளான் வந்து இறைவன் மட்டும்தான் பண்ணணும், நம்மளால் பண்ண முடியாது. நம்ம சாதாரண மனிதர்கள் வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஓகே, பிளான்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, ஆத்தா மாசாணி பார்த்துக்குவாங்க. என் லைஃப்பில் நான் அதை முழுசாக நம்புகிறேன். ஓகே, அதனால் ஒரு ஃப்ளோவில் எப்படி போகிற வாழ்க்கை அப்படின்ற மாதிரி போய்க்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், நம்ம எப்பவுமே அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறத அடைச்சனா உடையும், அதையும் நம்ம அடைக்கணும். அது வாட்டி போட்டும் வாழ்க்கைங்கிறது. ஓகே, அதனால் அப்படியே விட்டுறது. வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன், நைட்டு 12 மணிக்கு தூங்குவேன். இந்த 20 வருஷம் இதுதான் என் லைஃப். 20 வருஷமாவா? ஆமாம். என்னை எப்போ இருந்தாலும் சினிமாவுக்குன்னா எப்போ இருந்தாலும் வந்துடுவேன். எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும்னா சினிமா மட்டும்தான் பிடிக்கும். ஓகே, அது தெரியுமா தெரியாதுன்னா தெரியாது, பிடிக்கும். அதனால அந்த பிரபஞ்சம் எனக்கு அதை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த வேலையை முடிஞ்சதை தெரிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செய்வங்கிறது தான் என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம். ரொம்ப அருமை சார். நிறைய இந்த பிடிஎஸ் மாதிரியான ஒரு சில விஷயங்களை பார்த்துருந்தேன். இந்த பாடி ஜாலியாக வைப் பண்ணிட்டு பிடிஎஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துருந்தேன். பயங்கர வைபாக பாட்டு பாடிக்கிட்டு ஒரு மாதிரியா வைபாக இருந்தீங்க. ஸோ அந்த மொமெண்ட்டை பற்றி ஷேர் பண்ணுங்களேன். அதெல்லாம் எங்கே பார்த்தீங்க? யூடியூப்ல. சும்மா அங்கே என்னென்னா மாடுபிடி வீரர்கள்லாம் வந்துடுவாங்க அந்த ஊருக்காரங்க. ஏன்னா டெய்லி ஷூட்டிங்னால எல்லாத்துட்டையும் நல்லா பழகியாச்சு. அதனால் இப்போ அடுத்து போய் எனக்கு சீன் இல்லை, இப்போ வேறவங்க வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த டைமில் ஏதாவது அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அங்கே வந்து அந்த விஷயமே பார்த்தா சூரிய அண்ணன் கூட சேர்ந்து நீங்கள் பாடுற மாதிரி ஒரு வீடியோ கூட பார்த்தோம்னா 2மே பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அங்கே பாடுறது பார்த்தா நேரில் ஏன் சார் அவ்வளோ கேட்டால் பாட மாட்டீங்க?
அதில் நான் பாடலைங்க, பின்னாடி பாடினாங்க. அது ஃபர்ஸ்ட்டு. இப்போ கடைசியாக இந்த படத்தில் இருக்கிறது பாடியிருப்பேன். ஏதோ அந்த நேரத்துக்கு வேலை எல்லாமே இருந்தேன், பாடினேன். இப்போ வேலை இருக்கு, பாடுறேன். பாடிங்கன்னா நல்லா தான் இருக்கும். வேலை இருக்கு, வேலை இருந்தால் பாட மாட்டேன், வேலை இல்லைன்னா தான் பாடும். அண்ணனோட தக் லைஃப் வந்து எப்பயுமே வந்து மாறவே மாறாது, பயங்கர வைரலான ஒரு விஷயம். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சீன் ஷூட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கடினமாக இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். கஷ்டம்லாம் கிடையாது, எல்லாமே ஒரு இஷ்டமாக தான் இருந்தது, இஷ்டப்பட்டு தான் பண்ணோம். கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே போயிட்டு எல்லாமே நார்மலாக தான் இருந்தது. மாடோட கொஞ்சம் மாடு அது மாடோட பழகணும்னா அதுவும் ஒன்றும் பெரிய இதாக தெரியல. ஓகே. மாடோட ஐயோ என்னடா பயம் வந்தது, டக்குன்னு எதாவது முட்டிருமோ ஒரு கான்சியஸில். என்னதான் இந்த மாடை பிடிச்சிட்டு போனால் கூட நம்ம அப்படி நேராக பார்த்துட்டு தான் போவோம், ஆனால் மாடு வந்துட்டு இருக்கோம். ஒரு உள்ள கான்சியஸாக ஐயோ எங்களுக்கு திரும்பி திரும்பி போகுது இப்படி இருந்துச்சுன்னா தான் போச்சுல. ஆமாம், இந்த ஒரு கான்சியஸ் மட்டும் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் போக போக அதுவும் பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஷூட் பண்ண ஏதாச்சும் விஷயங்கள் கடினமாக இருந்துச்சு, அந்த மாடோட காம்பினேஷன் ஏதாச்சும்? கடினம் இல்லைப்பா, அவங்க எனக்கு பயம் இருந்துச்சு. அதுதான், அதுக்கு நான் கேட்குறேன். நம்ம நம்பி சும்மா சொல்றதை கேட்டு சார் நடிச்சிட்டு இருக்காரு, ஏதாவது ஒன்று நடிச்சு அது முழு காரணம் நான் தானே, எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டேன். ஆனால் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்போ ஹீரோயினிக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்ல வந்து இந்த மாடு அது குத்தணும்லாம் பண்ணலை, அப்படி லைட்டாக தட்டிச்சு பட்டுருச்சு. ஆனால் அது பயங்கர வலி, அது யாருக்குமே தெரியாது, பயங்கர வேதனையாக ஊசிலாம் போட்டு இதெல்லாம் பண்ணாங்க. அப்போ சார் வரும்போது எனக்கு பயமாகவே இருக்கும் அப்படி. ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டேன். ஆனால் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்காகவே நான் காலையில் சாமி கும்பிட்டு தான் கிளம்புவேன். இன்னைக்கு ஷூட்டிங் வந்து ரொம்ப கரெக்டாக நடந்துடணும். சின்னதானா கூட நம்மளை நம்பி அங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது, முழு பொறுப்பு நம்ம தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு கடைசி நாள் வரைக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சம் நமக்கு அப்படி எதுவுமே நடக்காமல் படம் சிறப்பாக வந்துருக்கு. இந்த ஷூட்டிங் உங்களுக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? மறக்க முடியாத இன்சிடென்ட் இல்லை, அதான் மாடோட அந்த அந்த மாதிரி மட்டும்தான். அப்புறம் வந்து அந்த இதில் ஒரு தண்ணியில் ஓட வச்சாங்க, மாடை பிடிச்சிக்கிட்டு தண்ணியில் ஓடணும். ஏன்னா அது வந்து நாளே அந்த ஷாட்டு தான். ஓகே. நாள் மத்தியானம் காலைல தான் பழகிறோம், நாளே மாடை பிடிச்சிட்டு. ஏன்னா இந்த ஒரிஜினல் மாடு வளர்க்குறவங்களும் பின்னாடி ஓடியாந்தாங்க. அந்த ஒரு தைரியம் இருந்தால் கூட அந்த நாள் ஏன்னா அந்த தண்ணி கீழே வந்து எல்லாம் கல் கூழாங்கல்லாம் இருக்கும், கல்லாக இருக்கும். அதில் ஏன்னா வேறு ஷாட்டுக்கு சரி நாள் பாண்டேஜாக போடுவோம் அப்படின்ட்டு நாளே மாட்டோட பாண்டேஜ் போட்டாரு. ஓகே. எல்லாரும் கதாநாயகியோட தான் பாண்டேஜ் போடுவாங்க, ஒரு மாட்டோட பாண்டேஜ் போட்டு நாள் வந்து போட்டு வெண்டை கழட்டு அந்த ஓடும் போது கீழே கல்லாக குத்தும், அந்த தண்ணிக்குள்ளே கல் இருக்கும். அது தெரியாமல் நம்ம மாட்டில் ஓடி ஓடி பாதம்லாம் ஒரு 2-3 நாள் வலி இருக்கும். ஆனால் இப்போ கூட இடையில பார்க்கும்போது கூட அது வலிக்குது. அந்த வலி அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தது கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் அப்படியே சரியாச்சு. ஓகே. பட் படத்தில் வந்து உங்களுக்கும் மாடுக்கும் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கும். ஸோ வெரி நைஸ். உங்களுக்கு கண்டிப்பாக அது முதல் அனுபவம் அப்படின்றதால மறக்க முடியாத இன்சிடென்ட் உங்களுக்கு ஏதாச்சும்? இல்லை, இப்போ கலையோட உள்ள நம்ம பார்க்கும்பொழுது இயக்குனர் வந்து கரெக்டாக எல்லாரும் ஆர்டிஸ்ட்டையும் வச்சுருந்தாரு. ஆனால் அந்த விளையாட்டுக்கு வந்து கரெக்டாக அந்த ஒரிஜினாலிட்டியை யாரெல்லாம் விளையாடுவாங்களோ அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்து பண்ணார். ஓகே. எல்லாருமே அந்த மாடுபிடி வீரர்கள் எல்லாரையும் வர வச்சு, தென் மாவட்டங்கள்லேருந்து வர வச்சு அந்த களத்தில் அவர் ஆட வச்சார். எல்லாருமே மாடுபிடி வீரர்கள், லைவ் அது. ஓகே. அவங்க அத்தனை பேருமே யாரும் அதில் உள்ள யாரும் ஆர்டிஸ்ட் இல்லை, அவங்க லைவாகவே மாடு விளையாண்டது, மாடு பிடிச்சாங்க. எந்த ஒரு அசமாதத்தும் இல்லை, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ராக்கராக இருந்தது, பரவாயில்ல எப்படி லைவாகவே வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. ஓகே. அதுக்கப்புறம் டெக்னிக்காக வேற எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மாடுபிடி வீரர்களுக்கு அவங்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக பண்ணார். அது மறக்க முடியாத ஒரு அனுபவம். மற்றபடி எல்லாருமே நல்லா ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? லைக் அவங்க தேவை கண்டிப்பாக நிறைய பேர் இருக்கணும் அப்படின்றத, பட் எல்லாருமே அவங்களே வச்சு போகலாம் மெயின் ஆர்டிஸ்ட்டை தவிர்த்து. ஏன்னா இப்போ அவங்க மாடு பிடிச்சது லைவாக எடுத்தோம். அப்படிங்கும்போது நம்ம ஆளுங்க முட்டக்க விழுந்து மாடுக்கு எதாவது பண்ணி அவங்கன்னா, அதாவது எனக்கு அது சொல்லி ஆகணும் எப்படின்னா, அவங்க அதை ஷூட்டிங்காகவே நினைக்கல தம்பி. ஓகே. செருப்பு போட்டு போகணும், ஐயோ அப்படி பதற, டேய் தம்பி இது ஷூட்டிங்களா, என்னவே சார் இப்படி பண்ண, டேய் இது ஷூட்டிங்களா இல்லை இல்லை, அவங்க அவ்வளோ லைவா அப்படி செருப்பு போடாமல் அந்த மாட்டை அவ்வளோ நேசிக்கிறாங்க. அதாவது அதை பார்த்துட்டு நமக்கு ஆச்சரியம், இப்படிலாம் இன்னும் இருக்காங்க பசங்க தான், இப்போ உள்ள பசங்க. ஒவ்வொருத்தரும் சட்டையை கழட்டினா இது என்னடா சார், இது ஒரு 6 குத்து சார், இது ஒரு 8 தழும்பு, ஒருத்தலாம் சட்டையை கழட்டினா 11. நான் என்ன சொல்லிட்டேன், இது ஷூட்டிங் தம்பி, நீங்கள் மேலே போய் விழுகாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க அதெல்லாம் கிடையாது, நீங்கள் படத்தில் 2 ஷாட் வரும், அதெல்லாம் லைவு. அந்த பசங்க உண்மையிலேயே ஜம்ப் பண்ணி ஏறி அது பண்ணி அந்த மாட்டோட அப்படி விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க அந்த இதை அவ்வளோ நேசிக்கிறாங்க. அது எப்படின்னு தெரில. ஓகே. அது அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் உணர முடியுமான்னு தெரில.
அது இது ஒரு சினிமான்னே அவங்க ஃபீல் பண்ணலை. ஒரு இடத்துல நானும் அந்த இடத்துக்கு போயிட்டேன். சரி இவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகே அப்படி டேரக்ட்லாம் இல்லை, தள்ளி அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு சார் இருக்கிறான், ரைட்ரா ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்ல அனுபவம், ரொம்ப நல்ல அனுபவம். எல்லாரும் இந்த அளவு ஏன் ஒருவேளை நம்ம வந்து இந்த படத்தை எடுக்கிறதுக்கு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இவ்வளவு பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறோம்ல, கடவுள் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்கல்ல. கண்டிப்பா அதை நினைச்சும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. ஆக்சுவலாக இந்த படம் வந்து இது சொல்லணும், ஏன் சொல்லவா தெரில, சொல்லுங்க பரவாயில்ல. இந்த படம் உருவானதே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் வெள்ளியங்கிரி மலையில் நான் வந்து லைஃப்பில் 2 வருஷம் எனக்கு சுத்தமாக அப்செட்டாக எடுத்த படங்கள் சரியாக போகல, அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும்போது வெள்ளியங்கிரி போனேன். அப்போ மலையிலேருந்து இறங்கும்போது தான் இப்படி ஒரு கதையே எனக்கு உருவாச்சு. ஆனால் நான் ஷூட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மாடுகள் இருக்கிற இடம் அந்த வெள்ளியங்கிரி மலைக்கும் கீழே. அங்கே தான் இந்த படம் வந்து முழுமை பெற்றுச்சு. ஒருவேளை ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கு, அதுதான் நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம், அது ஏதோ கனெக்ட் இருக்கு இறைவனுக்கு நமக்குமான அந்த விஷயம்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நான் உணர்ந்தேன். அது ஆக்சுவலாக என் லைஃப் அடுத்த மாற்றத்துக்கு இந்த நிமிஷத்துக்கு அந்த வெள்ளியங்கிரி மலையிலேருந்து இறங்கும் போது ஒரு விஷயம் நடந்துச்சுல, இந்த சின்ன லைன் தான் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. ஓகே, சம்திங் யூனிவர்ஸ் ஏதோ ஒரு கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கு, நான் அதை நம்புகிறேன். எல்லாம் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம்ல, கனெக்ட் இல்லாமல் நடக்காது அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மற்றவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் நம்புகிறேன். அதை வச்சு தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே அண்ணா, இன்னொரு விஷயம் வந்து இப்போ வந்து ரீரிலீஸ் கல்ச்சர் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு நம்ம தமிழ் சினிமாவில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, இது வந்து சின்ன படங்களாக வரக்கூடிய ஒரு சில படங்கள்லாம் வருது, அந்த படங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுமா? இந்த கல்ச்சர் வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை. சரி, உங்கள் படத்தை ஏதாச்சும் ரீரிலீஸ் பண்ணணும்னா ஏதாச்சும்? அது எனக்கு அதுவும் தெரியல, அது நம்ம தயாரிப்பாளர்களுக்கு தான் தெரியும். ஓகே, ஸோ அந்த கல்ச்சரை பற்றி நீங்கள் பெருசாக இது பண்ணுறதில்ல. ஆஸ் அ டேரக்டராக நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த ரீரிலீஸ் மூவி நிறைய வருதில்ல, ஸோ இதனால் வந்து சின்ன படங்கள் ஏதாச்சும் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டா, இல்லை இது வந்து ஹெல்த்தியாக போகுதா அப்படின்றது? சரி, இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பேசும்போது என்னன்னா, சில இடத்துல தேட்டரில் கிடைக்காம அந்த படத்தை கொண்டு வராங்க. இப்போ கம்மியான இது சரி தப்புன்னு வந்து அந்த சூழல் தான் முடிவு பண்ணும். அது ஆமாம், அந்த சூழல் தான் முடிவு பண்ணும். இன்னொன்று, இப்போ நான் என் படம் வருது, என் படம் ஃபுல்லாக போனால் அவங்க ஏன் இன்னொரு படம் போட போகிறாங்க? அதனால் இது சரி தப்புன்னு அந்த சூழல் மட்டும்தான் முடிவு பண்ணும். இதுக்கு நம்ம கருத்து சொல்ல முடியாதுல்ல. இப்போ எடுத்தவங்க காசு போட்டு தானே எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக. ஆனால் அதுக்காக புது படங்கள் வரும்போது ஒரு கேவ் பார்த்து அவங்க வரணும். ஏன்னா சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் பாதிப்படையாமல் அப்படிங்கிற நேரத்தில் அவங்க வந்தாங்கன்னா தப்பு இல்லை. அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இவங்களை கெடுத்துடக்கூடாதுல்ல. ஏன்னா ப்ரொடியூசருக்கும் எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே, நம்ம ஒரு குடும்பம் மாதிரி தானே. அதனால அந்த இடம் பார்த்து நேரம் பார்த்து பண்ணணும். அதனால 2 பேரும் உட்காந்து பேசி அவங்க முடிவெடுப்பாங்க. ஓகே, இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்குமா? லைக் ஃபியூச்சரிஸ்டிக்காக கேட்குறேன் நான். தம்பி ஒரே விஷயம் தான், இப்போ சென்னைக்குள்ள மட்டும்தான் அந்த படங்கள் கொண்டாடுறாங்க, வில்லேஜ் பக்கம்லாம் அப்படி எனக்கு தெரியல. அப்போ நீங்க நல்ல படம் வந்து அது ஓடிடும் தம்பி. இது இப்போ நடக்கல, எம்ஜிஆர் சார் காலத்துல இருந்தே இருக்கு. இப்படி நடந்துமா அப்படி நடந்துமான்னு தன்னைத்தானே அது சரி பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓவராலாக இந்த படத்தை பார்த்துட்டு போகும்போது எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். வடம் திரைப்படம் மார்ச் 6ஆம் தேதி திரையில் வருது. எல்லாரும் போய் தேட்டரில் போய் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். இது வந்து அந்த வடமாடு மஞ்சுவர்கிட்ட பேஸ் பண்ணி எடுத்த படம். இதில் வந்து நான் மாடு வளர்க்குற ஒரு பையனாக நடிச்சிருக்கிறேன். இது வந்து ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு கதை அம்சம் இருக்குது. ஒரு கதைக்குள்ளே ஒரு கமர்ஷியலுக்கு அமையிறது கொஞ்சம் இதுதான். அது மாதிரி இது ஒரு கதைக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக இருக்குது. இது போய் பார்த்தா ஒரு, ஏன்னா இப்போ இருக்க 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது என்னன்னா பழசு அப்படின்னு பார்க்காம இப்படியே இருக்குல்ல அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு வடம் வந்து, இப்போ ஒரு பேய் படமே வராமல் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேய் படம் வந்தால் எப்படி இருக்கும், ஒரு கியூரியாசிட்டி, ஒரு காமெடி படம் வந்தால் அந்த மாதிரி இது வந்து ஒரு கமர்ஷியல் படம். இந்த மாதிரி ஒரு பக்கா ஒரு கமர்ஷியலாக, அதுவும் ஒரு கதையம்ல கமர்ஷியலாக அவங்க அடிக்கிறது பறக்கிறது அந்த மாதிரி எல்லாமே கதைக்கு தேவையான ஃபைட்டு தான் இருக்கும். கதைக்கு தேவையான இடத்துல சாங் இருக்கும், கதைக்கு தேவையான இடத்துல ஃபைட் இருக்கும், எல்லா பில்டப்புமே இருக்கும். ஆனால் எல்லா பில்டப்புமே மாட்டுக்கு தான் இருக்கும். அந்த மாட்டுக்கு பக்கத்தில் நான் இருப்பேன் என்ன, அதனால எல்லாமே கதைக்குள்ளே தான் இருக்கும். அதனால் போய் பார்த்தா இந்த இப்போ இருக்க ஜென்சிக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படியா? ஓகே, மாடுக்கு தான் நிறைய பில்டப் இருக்கா சார்?
ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. அதில் மாட்டுக்கும் இருக்கும் ஒரே விஷயம். மனிதனுக்கும் இருக்கும். மாட்டுக்குன்னா மாட்டுக்கு இந்த பில்டப்னா அதை வளர்க்குற அவருக்கு எவ்வளோ பில்டப் இருக்கும். கண்டிப்பா. இப்போ யார் ஹீரோ? ஒரு மாடு பலமானது, அந்த பலமானதே கண்ட்ரோல் பண்ற ஒருத்தன் எவ்வளவு பலமானவனா இருப்பான். அந்த இடத்துல சார் இருப்பாரு. அதனால செம்ம மாசாவே இருக்கும். ஓகே ஓகே. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் உங்களை அதை பற்றி சொல்லுங்க சார். அடுத்து வந்து 7ஆம் பொருத்தம்னு, அது ஒரு புது கண்டென்ட் தான். அதில் வந்து ஒரு ஒரு வயசு ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆளாக நடிச்சிருக்கிறேன். ஓகே. அது கொஞ்சம் கெட்டப்லாம் மாற்றி ஒரு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிம்பு தேவன், ஆமாம், அவரோட படத்தில் நான் பேர் வைக்கல. அது படம் இப்போ தான் ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ டப்பிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 7ஆம் பொருத்தம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆக போகுது. இப்போ வடத்துக்கு அப்புறம் 7ஆம் பொருத்தம் வரும். அதுக்கப்புறம் சிம்பு தேவன் படம், அப்புறம் இன்னொரு படம் புது டைரக்டர், அது ஷூட்டிங் போக போகுது. இதுதான் அடுத்தடுத்து. இப்போதைக்கு மார்ச் 6 வடம் ரிலீஸ். எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச படமா. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாரும் மார்ச் 6ஆம் தேதி படத்தை பாருங்க. இதுல பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியனுக்கும் இந்த நேரத்தில் ஆமாம், இமான் சாரோட டிஏ சவுண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து இந்த பாடல் மொத்தமாக 6 பாடல்கள் வெளியாக இருக்கு. எல்லாரும் அதில் பாருங்க. இமான் சார் வந்து செம்ம பேக்கேஜாக இருக்கும் இந்த படம். சாங்ஸ்லாம் வேற லெவலாக இருக்கும். அதனால் அந்த பாடலை பாருங்கள். அப்புறம் அதில் கேமராமேன், என்னோட எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், இப்படி என்னோட வேலை பார்த்த அத்தனை டெக்னீஷியனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் சிறப்பாக வந்ததுக்கு எல்லாரோட உழைப்பும் தான். சிறப்பாக எல்லாத்துக்கும் நேரத்தில் நன்றி சொல்லி. படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது மனிதனுக்கு மாட்டு மேலே பெரிய காதல் ஏற்படும். ஓகே, கண்டிப்பாக எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணுறோம். ஸோ மார்ச் மாதம் இன்னும் ஒரு வாரம் தான், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்த்துடுறோம். நன்றி. நன்றி.